பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 31ஆம் தேதி, அதாவது இந்த மாச கடைசி உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 44வது வசனம், கடைசி வசனம் இப்படியே சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு காணிக்க பெட்டிக்கு முன்னாடி அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அங்க அநேக பேர் தன்னுடைய காணிக்கைகளை செலுத்துறாங்க. அந்த காணிக்கை செலுத்தினவங்கள்ல ஒரே ஒரு பாட்டி மட்டும், வயது முதிர்ந்த தாயார் என்ன செய்யறாங்க, தான் கிட்ட இருக்கிறதெல்லாம் தேவ சமூகத்திற்கு கொடுக்குறாங்க. அதை பார்த்துதான் இந்த இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, காணிக்கைக்காக நான் எடுக்கல. காணிக்கை குறித்து தான் அந்த காரியம் இருக்கு. ஆனா காணிக்கையை காட்டிலும் தான் கிட்ட இருக்கிற அத்தனை காரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி மனம் இருக்கு பாருங்க, இதுதான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இதுதான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும், வேற எதுவுமே இல்லை. இயேசு சொல்றாரு பாருங்க, எல்லாரும் தன்னுடைய பரிபூரணத்திலிருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா இந்த வயது முதிர்ந்த தாயார் மட்டும் தான் கிட்ட என்ன இருக்கோ தன்னுடைய காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு காணிக்கையில மாத்திரம் இல்ல, காணிக்கையை விட மேலான ஒரு காரியம் ஜெபம். நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில? யோசனை பண்ணி பாருங்க. தேவ சமூகத்துல, நம்முடைய ஃப்ரீ டைம்ல கர்த்தருடைய சமூகத்துல சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம அதிகமாய் கொடுக்க வேண்டியது காணிக்கையை விட ஜெபம் தான். எவ்வளவு மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம் தேவ சமூகத்துல? நமக்குண்டான பலத்தை கொடுக்கிறோமா? நமக்குண்டான காரியத்தை தேவ சமூகத்துல கொடுக்கிறோமா? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி தாவீது ஆடிட்டு பாடிட்டு போனார். எப்படி போனாராம்? முழு பலத்தோடு கூட. இன்னைக்கு நம்முடைய பலத்தை நம்ம என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமான காரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஞானத்தை உலக பிரகாரமான காரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக்ல உட்கார்ந்துருக்கிறோம், இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்துருக்கிறோம், இந்த ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ரீல்ஸும் ஒரு சில வீடியோஸையும் பார்த்தா மணி போறதே தெரிய மாட்டேங்குது. பல மணி நேரம் உட்கார்ந்து தேவ சமூகத்துல செலவிட்டு நம்ம காத்திருக்கிறத விட்டுட்டு, இதோ ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் சோசியல் மீடியாஸ்லயும் டிவிலையும் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, புறங்கூறதுல செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அக்கம் பக்கத்துல அவங்கள குறிச்சு இவங்களை குறிச்சு சொல்லி காசிப், தேவையில்லாத வார்த்தைகளை குறித்து பேசுறதும் கேட்கறதும், அதாவது நம்ம செவிக்கும் நம்முடைய கண்ணுக்கும் வாய்க்கும் அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, காணிக்கை கொடுப்பதுல மாத்திரம் தேவன் நம்முடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. நம்ம அவருக்காக நேரத்தை ஒதுக்குவதிலும் கர்த்தர் கண்ணோக்கமாய் காணப்படுகிறார். ஒப்பு கொடுங்க. இந்த மாதத்தோட போதும் ஆண்டவரே, இதோ இந்த ஜூன் மாசம் ஆரம்பிக்க போகுது. நான் அதிகமா ஆண்டவரே உமக்கு காணிக்கை கொடுப்பது மாத்திரமல்ல, அதிகமா நான் தேவ சமூகத்துல உமக்காக இதோ காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன். தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், பிறருக்காக ஜெபம் பண்ணுவேன், எனக்காக நான் அர்ப்பணித்து ஜெபம் பண்ண விரும்புறேன். ஆண்டவரே, என்ன டைம் கிடைக்குதோ அந்த டைமை உம்முடைய சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது குறித்து ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறாரா இல்லையான்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்களேன். கர்த்தர் அது மாத்திரம் இல்ல, 31 நாளும் நம்மை கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறார். இன்னைக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறிட்டு ஒப்பு கொடுத்து பாருங்க. வருகிற இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழச் செய்வார். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி அருமையான ஆண்டவரே அப்பா, நாங்க வாசிக்கிறோம். இதோ வயது முதிர்ந்த தாயார் தன் இடத்துல இருக்கிறத எல்லாவற்றையும் கொடுக்கும் போது என் தேவன் ஆசீர்வதிக்கிறீரேப்பா, மனமும் பாக்குறீரே. அப்படியாகவே நாங்க காணிக்கை கொடுப்பதுல மாத்திரமல்ல, உம்முடைய சமூகத்துல நேரத்தை செலவிடுவதிலும் ஆண்டவரே நாங்க சரியாய் காணப்படணும். உம்முடைய சமூகத்துல நாங்க மகிழ்ந்து கழிகூற தேவன் கிருபை செய்யப்பா. தகப்பனே, எங்க கிட்ட இருக்கிறதை நாங்க எடுத்து உம்முடைய சமூகத்துல முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே காணிக்கையில மாத்திரமல்ல, திரும்ப திரும்ப சொல்றோம், ஜெபிக்கிறதுலயும் வேத வாசிப்புலையும் பரிசுத்தத்திலையும் நாங்க காணப்பட எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். இதோ மே மாதம் முழுவதும் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஜூன் மாதத்திலும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.